சவர தொழிலாளர் சங்கம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் சார்பில் இந்திய சுதந்திர போராட்ட வீரத்தியாகி SS விஸ்வநாத தாஸ் அவர்களின் 140வது பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. சென்னை அடுத்த மேடவாக்கம் பாவலரேறு தமிழ் கழகம் வளாகத்தில் 16/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கம் சார்பில் SS விஸ்வநாத தாஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் A. சண்முகம் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. நடைபெற்ற இந்த விழாவில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் M. ருக்மாங்கதன் வரவேற்புரையாற்றினார். முன்னாள் மாநில தலைவர் M. முனுசாமி, மாவட்ட பொருளாளர் G. ராஜீவ்காந்தி, முன்னாள் மாநில துணைத் தலைவர் மாங்காடு டி. சுப்பிரமணி, முன்னாள் உயர்மட்ட குழு உறுப்பினர் கல்பாக்கம் R. மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுதந்திர போராட்ட வீரத்தியாகி SS விஸ்வநாத தாஸ் திருவுருவ படத்தை திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் சுப வீரபாண்டியன் திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செய்து புகழுரையாற்றினார். அவரை தொடர்ந்து நிர்வாகிகளும் மலர் தூவி மரியாதை செய்தனர். மாநில ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் கோவூர் ஆப்பா தனசேகரன், திருப்பூர் வி. ஜீவமதி, ஈரோடு G. மகேந்திரன், ஈரோடு A. கந்தவேல் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் மாவட்ட நிர்வாகிகள், கொள்கை பரப்பு செயலாளர் C. S. செல்வம், துணைத் தலைவர்களான S. சுரேஷ், C. வேல்முருகன், துணை செயலாளர்கள் P. S. சிவனாந்தம், M. வெங்கடேசன், அலுவலக செயலாளர் P. நாராயணன் மற்றும் அனைத்து கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தனர். இறுதியாக மேடவாக்கம் கிளை தலைவர் C. அன்புச்செல்வன் நன்றியுரையாற்றினார். சுதந்திர போராட்ட தியாகி SS விஸ்வநாத தாஸ் அவர்களை கௌரவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு அவருடைய திருவுருவ சிலை வைத்து மணிமண்டபம் அமைத்திடவும் அவரது பிறந்த நாளான ஜூன் 16 அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என சங்கத்தின் நிர்வாகிகள் ஒருமனதாக கோரிக்கை வைத்தனர். மேலும் சென்னை ராமாபுரம் பூங்காவிற்கு தியாகி விஸ்வநாத தாஸ் பெயரை அவரது பிறந்த நாளில் சூட்டிய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் சென்னை மாநகராட்சி மன்ற மேயர் வணக்கத்திற்குரிய திருமதி பிரியா ராஜன் அவர்களுக்கும் சங்கம் சார்பில் மனதார்ந்த நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக காலையில் அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. மதியம் விழாவில் பங்கு பெற்ற நிர்வாகிகளுக்கு சுவைமிக்க உணவும் பரிமாறப்பட்டது. தியாகி விஸ்வநாத தாஸ் அவர்களினுடைய 140வது பிறந்த நாளில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அது எனக்கு பெருமை தருகிற செய்தி. யார் நடத்துகிறார்கள் என்று கேட்டேன். தமிழ்நாடு சபர தொழிலாளர் சங்கம் நடத்துகிறது என்றால் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் நடத்துகிற விழாவில் கலந்து கொள்வது அதனினும் பெருமை என்பதால் கண்டிப்பாக வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டேன். மறுபடியும் நேற்றைக்கும் முன்தினமும் கொஞ்சம் உடல்நலம் இல்லாமல் இருந்தபோதும் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. அதுவும் குணமாகி இன்றைக்கு விஸ்வநாத தாஸ் அவர்களை பற்றி நீங்கள் அறிந்த, நீங்கள் உங்களின் பாட்டனார் என்று கருதுகிற விஸ்வநாத தாஸ் அவர்களை பற்றி உங்களிடமே வந்து பேசுகிற ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். விஸ்வநாத தாஸ் பற்றி நான் சரியாக சொல்ல வேண்டுமானால் மிக மேலோட்டமாக மட்டுமே நான் அறிந்திருந்தேன். எனக்கு அவரை பற்றி முழுமையாக தெரியும் என்று சொல்லிவிட முடியாது, அப்படி சொல்லவும் கூடாது. எனக்கு தெரியும் 2 பெயர்கள் சேர்ந்து சொல்லப்படுகின்றன. மதுரகவி பாஸ்கரதாஸ், விஸ்வநாத தாஸ் என்று 2 பெயர்களை சேர்த்துத்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அறிந்திருக்கிற செய்தி இவ்வளவுதான். 2 பேரும் மிகச்சிறந்த கலைஞர்கள். 2 பேரும் இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்கு தங்கள் பங்களிப்பை செய்தவர்கள். அவ்வளவுதான். 2 பேரும் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்,
எப்போது அவர்கள் பிறந்தார்கள், எத்தனை காலம் போராடினார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் முழுமையாக நான் அறிந்தவன் இல்லை. மேலோட்டமாகத்தான் அவர்களை பற்றி அறிந்திருந்தேன். என்ன ஒரு செய்தி என்றால், இப்படி ஒரு விழாவை எல்லாம் எடுக்கிற போதுதான் என்னை போன்றவர்களே முழுமையாக அதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், நாட்டு மக்கள் பலருக்கும், ஏன் நான் என்னை போன்றவர்களே என்று கூறுகிறேன், தொடர்ந்து கூட்டங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறவன், புத்தகங்களை படிக்கிறவன், என்னை போன்றவர்களுக்கே முழுமையாக செய்தி தெரியாமல் தான் இருக்கிறது என்று சொன்னால், விஸ்வநாத தாஸ் போன்ற தியாகிகளின் வாழ்க்கை வரலாற்றை, அந்த போர்க்குணத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். விடுதலை போராட்ட வீரர்கள் யாரையுமே தமிழ்நாட்டுக்கு தெரியாதா? தெரியும், கண்டிப்பாக தெரியும். குறிப்பிட்ட சில பெயர்கள் மட்டுமே திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றன. ஆனால் உழைத்தவர்கள் பல்லாயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்களின் பெயர்களையும் அறிந்து கொள்ள முடியாதென்றால் குறிப்பிடத்தக்க சில பெயர்களையாவது நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நேற்றைக்கும் முன்தினமும் விஸ்வநாத தாஸ் அவர்களை பற்றிய புத்தகங்களை தேடினேன், குறிப்புகளை புரட்டினேன். எனக்கு ஒரு குற்ற உணர்வாக இருந்தது. முன்னுள்ளுவோனை பின்னுள்ளினேனே என்று எப்போதோ தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய செய்திகளை இத்தனை நாள் செய்து தெரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறோமே என்கிற வெட்க உணர்வும் குற்ற உணர்வும் சூழ்ந்தது. எனவே இந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிற இந்த சங்கத்திற்கும் நண்பர் இளங்கோவிற்கும் என் நன்றியை நான் பதிவு செய்கிறேன். சாதாரணமான செய்தி இல்லை. 54 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். 29 முறை சிறைக்கு போயிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் எது தடை செய்யப்பட்டதோ அதனை பாடி அதற்காகவே சிறை சென்றிருக்கிறார். வெள்ளை கொக்கு பறக்கிறது என்கிற பாட்டு எல்லோருக்கும் தெரியும், அதை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். காந்தியின் ராட்டினம் பற்றியும் வெள்ளை கொக்கு பற்றியும் அவர் பாடியிருக்கிற அந்த பாடல்கள் மிகப்பெரிய புகழ் பெற்றவை. அந்த பாடல்களை அவர்கள் பாடுகிற போது அரங்கம் அதிர்கிறது. அது என்ன நாடகமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், வள்ளி திருமணமாக இருக்கலாம், அல்லது வேறு சமூக கதையாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த பாடலை அவர் எப்போது பாடுவார் என்று அரங்கிலே காத்திருக்கிறார்கள். ஒரு கட்டம் இருந்தது. ஒவ்வொரு காலத்திலும் விடுதலை போராட்ட வீரர்களை பற்றிய உணர்வு மக்களிடத்திலே இருக்கவே செய்தது. ஜாதிக்காக போராடியவரை நாடு கொண்டாடுகிறது, நாட்டுக்காக போராடியவரை ஜாதிதான் கொண்டாட வேண்டியிருக்கிறது. உங்களை பொறுத்தளவு எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியும் பாராட்டும். வேறு பெயர்களால் கூட மருத்துவர் சங்கம் என்று கூட நீங்கள் போட்டுக் கொண்டிருக்கலாம். அப்படி இல்லாமல் தமிழ்நாடு சபர தொழிலாளர் சங்கம் என்று போட்டுக் கொண்டதுதான் பெருமிதம். என்றைக்கும் சரியா இளங்கோ அவர்கள் கூப்பிடுகிற போதும் அது ஒருவேளை இலக்கிய மன்றமாக இருந்திருந்தால் அல்லது வேறு விதமான சங்கங்களாக இருந்திருந்தால் பார்த்து கொள்ளலாமா என்று சொல்லியிருப்பேன். வேறு ஒரு காரணமும் இல்லை. விஸ்வநாத தாஸ் அவர்களின் விழாவுக்கு வர வேண்டும், இருந்தாலும் தொடர்ந்து கூட்டங்களில் இருப்பதால் ஓய்வெடுத்துக் கொள்ளலாமா என்று கருதியிருப்பேன். இல்லை, ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு விஸ்வநாத தாஸை தெரியும், ஆனால் அவர் சபர தொழிலாளர்கள் சமூகத்திலே இருந்து வந்தவர் என்று தெரியாது. நீங்கள் விழா எடுத்ததன் மூலமாக அதை உரத்து சொல்லுங்கள். எங்கள் குலத்திலே பிறந்த, எங்கள் சமூகத்திலே பிறந்த, ஒடுக்கப்பட்ட இந்த மக்களிடமிருந்து பிறந்த ஒருவன் தான் நாட்டுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சாதவர். தான் மட்டுமில்லை, அவருக்கு 2 பிள்ளைகள். ஒன்று சுப்பிரமணிய தாஸ், இன்னொன்று முத்தையா தாஸ். சுப்பிரமணிய தாசும் இவருடைய பாடல்களை பாடிய காரணத்தினாலே சிறையிலே இருக்கிறார். அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்கள், உங்களை விடுதலை செய்து விடுகிறோம். சுப்பிரமணிய தாஸ் முடியாது என்கிறார். இதனை கேள்விப்பட்டு நம்முடைய விஸ்வநாத தாஸ் தன் மகனுக்கு கடிதம் எழுதுகிறார். மகனே, நீ இப்போதுதான் உனக்கு திருமணமாகி இருக்கிறது, எனக்கு தெரியும், ஆனாலும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு மனைவியோடு வாழ்கிற மானமற்ற வாழ்க்கையை விட இந்த மண்ணுக்காக போராடி நீ செத்து போவதையே ஒரு தந்தையாய் நான் விரும்புகிறேன் என்கிறார். காந்தியாரை சந்தித்த போது விஸ்வநாத தாஸ் பாடிய பாடல் பாஸ்கரதாஸ் எழுதி கொடுத்த பாட்டு தான் என்பதையெல்லாம் வரலாற்றிலே நாம் பதிவு செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் விஸ்வநாத தாஸை எதற்காக 140வது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம்? அவர் பிறந்தது 1886, இறந்து இன்றைக்கு 86 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எப்போது அவர் இறந்தார்? 1940 இறந்து விட்டார். என்ன கொடுமை என்றால், காலம் முழுவதும் இந்திய விடுதலைக்காக போராடிய அவர் இந்திய விடுதலையை பார்க்காமலேயே இறந்து போனார். இந்திய விடுதலை வருவதற்கு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் பாஸ்கரதாசாவது 52 வரைக்கும் இருந்தார். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு விடுதலை பெற்ற இந்தியாவிலே தான் இறந்தார். ஆனால் நம்முடைய விஸ்வநாத தாஸ் அவர்கள் 1940 இறந்து விட்டார். வாழ்ந்தது வெறும் 54 ஆண்டுகள்.
பல முறை சிறைவாசம், தன் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு கூட நேரமில்லை. இந்த சுதந்திரத்தை பெற்று அந்த சுதந்திரத்தினுடைய ஒரு துளியை கூட அவர் அனுபவிக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. நமக்கு விடுதலைக்காக போராடி, விடுதலைக்காக பாடி, விடுதலைக்காக அந்த ஒடுக்குமுறைகளை தாங்கி அஞ்சாது நின்ற ஒரு மாவீரன், ஒரு உண்மையான, நீங்கள் சொல்லுகிறீர்களே மருத்துவர் குல மாணிக்கம் என்று, இல்லை, ஒரு மனிதர் குல மாணிக்கம் விஸ்வநாததாஸ் என்று சொல்ல வேண்டும். இவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து கொண்டு போவதன் மூலம்தான் அடுத்த தலைமுறைக்கு விஸ்வநாததாஸ் அவர்களை நாம் அறிமுகப்படுத்தவில்லை, போர்க்குணத்தை அறிமுகப்படுத்துகிறோம், தியாகத்தை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த சமூகத்துக்காக உழைக்க வேண்டும், சமூகத்துக்காக போராட வேண்டும், சமூகத்துக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்கிற உணர்வை உருவாக்குவதற்கு தான் இந்த விழாவே தவிர இறந்து போன நம்முடைய பாட்டனார் ஒருவரை பற்றி எடுத்துச் சொல்வதற்காக மட்டுமில்லை. காரணம், சமூகத்திலே போர்க்குணம் குறைந்து கொண்டே போகிறது. விழா நிறைவில் மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவூர் ஆபா தனசேகரன் நமது அதிர்வு அலை டிவி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அதிர்வு அலை தொலைக்காட்சி வணக்கம். தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தனசேகரன் இன்றைய தினம் சுதந்திர போராட்ட தியாகி, வீர தியாகி என்று அழைக்கப்படுகின்ற SS விஸ்வநாததாஸ் அவருடைய 140வது பிறந்த நாள் விழாவை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட சங்கத்தின் சார்பாக காலையில இருந்து மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். விஸ்வநாததாஸ் அவர்கள் தன்னுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய பங்களிப்பை நாடகத்துறையின் மூலம் பங்காற்றியுள்ளார் என்பது மிக குறிப்பிடத்தக்க ஒன்று. அதே சமயத்தில் அவர் நாடகத்துறையில் வந்த 34 ஆண்டுகளில் 29 முறை சிறை சென்றிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அவருக்கு 1998 முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அவருக்கு நாங்கள் வைத்த கோரிக்கையினை ஏற்று அவர் வாழ்ந்த திருமங்கலம் இல்லத்தினை நினைவு இல்லமாக உருவாக்கினார். அவருக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று இப்பொழுது சென்னையில அவருக்கு சிலை ஒன்றை அமைக்க வேண்டும் என்பதும், ஆண்டுதோறும் அவருடைய பிறந்த நாள் நினைவு நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்பதையும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம். இன்று காலை இந்த மேடவாக்கம் பாவலரேறு தமிழ்களம் அரங்கில அவருடைய திருவுருவ படம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு திராவிட தமிழியக்க பேரவையினுடைய தலைவர், பேராசிரியர், தமிழ் போராளி, அன்பிற்குரிய ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் அவருடைய படத்தினை திறந்து வைத்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினார். இன்றைய தினம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடைபெற்றிடவும், அதே சமயத்தில் இன்றைய தினம் சென்னை ராமாபுரத்தில் மாநகராட்சியின் சார்பில் அமைக்கப்பட்ட ஒரு பூங்காவிற்கு தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கம், மருத்துவர் சமுதாய பேரவை உள்ளிட்ட ஒரு 5 சங்கங்கள் ஒன்றிணைந்து அந்த பூங்காவிற்கு தியாகி விஸ்வநாததாஸ் பெயரை வைக்க வேண்டும் என்று கடந்த ஓராண்டுகளாக போராடி கோரிக்கையை வைத்து இன்று அந்த கோரிக்கை நிறைவேறி இன்று காலையில் அந்த பூங்கா தியாகி விஸ்வநாததாஸ் பூங்கா என்று பெயர் வைத்து திறக்கப்பட்டது. அதற்காக சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாடு அரசு அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு புதிதாக அமைந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் வைத்த இந்த கோரிக்கையினை தொடர்ந்து இந்த அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.